அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நூலுக்கு இப்படி ஒரு மாபெரும் கூட்டத்தையும் ஒரு மாபெரும் நிகழ்வையும் ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சகோதரர் பூபாலன் அவர்களுக்கும் அம்சப்பிரியா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த இரு நூல்களையும் நீலனின் பொங்குமாங்கடல் மற்றும் கோழிக்கூத்து இரண்டு நூல்களையும் ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. இவ்வளவு ரசித்து என் நூலை ஒருத்தங்க படித்து என் முன்னாடி பேசுகிறத கேட்குறது பெரிய குடுப்பனை. இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தால் தான். அதற்காகவே உங்களுக்கு நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இரண்டு நூல்களையும் இவ்வளவு அழகாக வாசித்து இவ்வளவு தூரம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த கவிஞர் முனைவர் மு அன்பரசி அவர்களுக்கும் கவிஞர் பாண்டி கோமதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரண்டு நூல்களுமே இந்த நூல்களின் கதைக்களமும் சரி, இந்த நூல்களின் கதாபாத்திரங்களும் சரி, என்னுடைய வாழ்வியல் சார்ந்தும் என்னுடைய வாழ்விடம் சார்ந்தும் தான் இருக்கும். என்னுடைய முதல் நூலான நீலனின் பொங்குமாங்கடல் இது எங்கள் ஊரின் வளத்தையும் எங்கள் ஊரின் பெருமையையும் உங்களுக்கு பறைசாற்றுவதற்காக நான் எழுதின ஒரு நூல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படைப்பாளன் அப்படிங்கிறவன் எதையோ எழுதணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை. முதல்ல அவன் தன்னை தெரிஞ்சுக்கிடணும், தன் மக்களை புரிஞ்சுக்கிடணும், தன்னோட வளத்தை தெரிஞ்சுக்கிடணும். அந்த வகையில் என்னோட வளத்தையும் என்னோட மக்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான என்னுடைய மிகப்பெரிய ஆவலின் வெளிப்பாடாக விளைந்தது தான் இந்த நீலனின் பொங்குமாங்கடல். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது உலக பாரம்பரியமாக்கப்பட்ட இடங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு. அதில் ஒரு இடம் தான் எங்களுடைய குற்றாலம். அந்த குற்றாலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற குரங்குகள் இருக்கும். அந்த எண்ணற்ற குரங்குகளுக்கு அன்புங்கிற பேரில், கருணை அப்படிங்கிற பேரில் சுற்றுலாவாக வர்றவங்க கொடுக்கக்கூடிய உணவுகளும் அவங்க வழங்கக்கூடிய பொருட்களும் அந்த உணவுகளை அந்த குரங்குகளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த குரங்குகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் நீலனின் பொங்குமாங்கடல். நம்ம எல்லாருக்கும் காய்ச்சல் வரும், தலைவலி வரும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு குரங்குகளுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? ஆனால் குற்றாலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான குரங்குகளுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி எல்லா குரங்குகளுமே பம்பளி மாசாக இருக்குது. குரங்குனா என்ன சொல்லுவோம்? ஒரு பிள்ளை வீட்டில் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது, துருன்னு ஓடுச்சுன்னா குரங்கு மாதிரி சேட்டை பண்ணுறாடா அப்படின்னு போல குற்றாலத்தில் இருக்கிற குரங்குகள்லாம் இப்போ நடந்து போகுது. எங்கள் குரங்குகளுக்கு தாவ தெரியலை, எங்கள் குரங்குகளுக்கு மரமேற தெரியலை. ஏன்னா நாங்கள் எங்கள் குரங்குகளுக்கு சோறை போட்டு அதை ஒரு வாழைப்பழ சோம்பேறியாகவே மாற்றிட்டோம். இதை எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு படைப்பாளனால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நீலனின் பொங்குமாங்கடலை நான் எழுதினது. பெரிய ஒரு விஷயம்லாம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம செவனின்னு இருந்தால் போதும். அது பாட்டுக்கு அது வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடும். இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். எது கருணை? சும்மா இருக்கிற ஒரு மிருகத்துக்கு சாப்பாடை கொடுத்து இங்கே வா அங்கே வான்னு சொல்லி அதுக்கு பிடிக்காத ஒரு உணவை திணிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம கையிலேருந்து பிடுங்கும்போது ஐயோ குரங்கு பிடுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பாடு போடுறது இல்லை கருணை. அதை அதன் போக்கில் வாழ விடுவது தான் கருணை. குரங்குகளால் இந்த உணவுகளுக்கு பழக்கப்பட்ட ஒரு குரங்கால் காட்டுக்குள்ளே வாழ முடியாது. அந்த உணவுகளை அந்த குரங்குடைய உடம்பு ஏற்றுக்கிடாது. அதே குரங்கு நீங்கள் நகரத்துக்குள்ளே விட்டீங்கன்னா நாங்கள் துரத்தி அடிச்சிருவோம், எங்கள் வீட்டுக்குள்ளே வருது, எங்கள் அடுப்பாங்குறக்குள்ளே வருது அப்படின்னு. அப்போ ஒரு குரங்கு நம்ம சாதாரணமாக கொடுக்குற ஒரு உணவால், அன்பு கருணைன்ற பேரில் நம்ம கொடுக்குற உணவால் ஒரு அகதியாக காட்டுக்குள்ளேயும் போகாமல் நாட்டுக்குள்ளேயும் வாழ முடியாமல் வாழ்வது எவ்வளவு பெரிய கொடுமை. அகதி வாழ்க்கையை வனவிலங்குகளுக்கு கொடுத்துட்டு அன்புங்கிற பேரில் நாங்கள் சாப்பாடு போடுறோன்னு சொன்னால் அதை விட பெரிய அக்கிரமம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் பெரியவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அடுத்த தலைமுறை புரிஞ்சுக்கிடணும். இளைய தலைமுறை தான் செய்கிறதுல எது சரி எது தவறுங்கிற புரிதலோடு வாழணும். அதற்காக எழுதப்பட்ட நூல் தான் நீலனின் பொங்குமாங்கடல். இந்த 25 வருட கால வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ மனிதர்களை பார்த்துருப்போம், எத்தனையோ விதமான மனிதர்களோட பழகியிருப்போம். ஒவ்வொருத்தவங்களுடைய குணம், ஒருத்தவங்க சந்திக்கிற விஷயம், அவங்களுடைய நிகழ்வு, இதெல்லாம் நம்ம மனசில் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த தாக்கத்தின் வெளிப்பாடு தான் என்னுடைய மக்களின் உணர்வுகளும் என்னுடைய மக்களின் பழக்க வழக்கங்களும் அவங்களுடைய குணநலன்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோழிக்கூத்து அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு. இந்த தொகுப்பில் முழுக்க இருக்கிறது எல்லாமே திருநெல்வேலி மக்கள் சார்ந்த மண் சார்ந்த மக்களுடைய வாழ்வியல் மட்டும்தான். என் மக்களை நான் உங்களுக்கு காட்டுறேன், என்னுடைய வளத்தை காட்டிட்டேன், என்னுடைய காட்டினுடைய செழிப்பையும் நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். அடுத்து என் மக்களை காட்டணும் இல்லையா? அதற்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த கோழிக்கூத்து.
இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள், இதில் இருக்கிற கதை மாந்தர்கள் எல்லாருமே நான் கடந்து வந்த மனிதர்கள். என் வாழ்வில் என்னோட பயணித்த எத்தனையோ மனிதர்களை, அவர்கள் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தை மட்டும்தான் இந்த சிறுகதை தொகுப்பாக நான் உங்கள் முன்னாடி படித்திருக்கிறேன். இந்த 2 புத்தகத்தையும் நேரம் கிடைக்கல நிச்சயமாக வாசித்து நீங்களும் என் மக்களையும் என் வளத்தையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எனக்கு மாபெரும் வாய்ப்பை அளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் தோழர் சகோதரர் ரா பூபாலன் அவர்களுக்கும் அம்சப்பிரியா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன்.